வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், Mr.Factman இங்கிலீஷ் சேனல். ஸோ அந்த ஒரு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கண்டென்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பிகினிங்காக பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் whenever I get time. பட் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ் சேனல் தான் இருக்க போது. ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஷார்ட்ஸ் சேனல் முன்னாடி தனியாக ஷார்ட்ஸு இங்கே வந்து பெரிய வீடியோஸ் போட்டுட்ருந்தோம் கரெக்டாக. ஸோ அது இனிமேல் இருக்காது. நம்ம ஷார்ட்ஸையும் சேர்த்து நம்ம இந்த சேனல்லே Mr.Factman தமிழ் அப்படிங்கிற சேனல்லையே ஷார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணி போட போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் பற்றி பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம இந்தியாவில் இருந்தாலுமே கூட நம்மளால் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கூடிய சான்சஸ் வந்து நம்ம கையில் நிறையவே இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து அதர் சோஷியல் மீடியாஸை ஸ்க்ரோல் பண்ணுற நேரத்தில் இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சேஞ்சஸை நம்மளால் உடனே இல்லைனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாலஜி. டைம் டேபிள் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருப்போம். காலேஜ் போனோம், படிக்கணும், வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், இந்த மாதிரி இல்லாமல் யார் ஒருத்தன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் ஒரு விஷயத்தை செய்கிறானோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 1% கிளப்பில் வருவான். நீங்கள் அந்த ஒரு 1%ல் வரணும்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளா ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ஸ்கில்ஸ் வச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிகினிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐடியா கொடுக்கறது தான் இன்றைக்கான வீடியோ. நான் Mr.Factman. Let's get started. ஃபர்ஸ்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, யூடியூபிங் அண்ட் தென் பிளாகிங். ஸோ யூடியூபிங் அண்ட் பிளாகிங் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு எவர் கிரீன் ஆன்லைனில் மணி earn பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூபிங் அண்ட் பிளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காம்படிஷனுமே இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு உங்களுக்கு பேசுறதுக்கோ அல்லது கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுக்கோ அல்லது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூடியூபிங் அண்ட் பிளாகிங் ரைட் நவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்துக்கட்டத்துக்கு மேலே ஒரு ஒர்த் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இப்போதுலேருந்து நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஆமாம் ஒரு ஃபஸ்ட் வீடியோ போடும்போது 10 வியூ வரும், செகண்ட் வீடியோ 20, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது யூடியூபிங்க்கும் பொருந்தும், பிளாகிங்க்கும் பொருந்தும். ஸோ பிளாகிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, யூடியூப்ல எப்படி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பிளாகில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்டை ரைட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பிளாகிங். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க உங்கள் ஆடியன்ஸ்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மூலிமா படிச்சு எப்படி யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸை படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி காசு வரும்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸ் வந்து வரும். ஸோ அதாவது கூகுள் உங்களுடைய பர்டிகுலர் பிளாகை ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம செகண்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான, உங்களுக்கு கண்டென்ட் ஷேர் பண்ண பிடிக்கும்னாலும் சரி, அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண பிடிக்கும்னாலும் சரி, யோசிக்காதீங்க. வித் அ பர்ஃபெக்ட் ஐடியாவோட ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் ஆர் பிளாகிங் ரைட் நவ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி யூடியூபிங் அண்ட் பிளாகிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அட் த பேசிக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் முன்னாடி சொன்ன விஷயத்தோட லிங்காக இருக்க ஒரு விஷயம். யூடியூப்லேருந்தும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாகிங்லேருந்தும் சரி, ஆட்ஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுறது. நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடியோஸ்லாம், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கீழே தான் வரும். நீங்கள் வந்து ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேனல் எதை பற்றி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனுக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் கொடுக்கறதுக்காக வருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஜுகேஷன் பற்றி பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா பெரிய பெரிய எஜுகேஷன் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களா, பைஜூஸ், அன்அகாடமி, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷனுக்காக நம்மளுக்கு வருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்குது, நீங்கள் எங்களுடைய பர்டிகுலர் சர்வீஸோ அல்லது ப்ராடக்ட்டையோ ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கும்போது அது மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மணியானது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் யூடியூபிங் அண்ட் பிளாகிங், பாட்காஸ்டிங்க்கு கூட ரொம்பவே ஒரு லிங்கான ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ப்ரொமோட் பண்ணலாம், உங்களோட யூடியூப் வீடியோஸில் ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாட்காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்த பண்ணலாம். இந்த ப்ரொமோஷன் ஸ்டார்டிங்லேயே வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பொசிஷன், நிறைய ஒரு வெல் நோன் பீப்புள், அதாவது ரொம்ப ட்ரெண்ட் ஆகலாலும் அட்லீஸ்ட் மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியாரிட்டியோட இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயமானது தானாக வரப்போகுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்பர் 3, பப்ளிஷ் அண்ட் ஈபுக்.
அதை என்னடா புக்கெலாம் எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னா எஸ் இப்போது chatGPT வந்தாச்சு. நிறையவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஏஐஸ் அதே மாதிரி சோர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சமையல் பிடிக்கும், அல்லதுனா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கே ஸ்டோரி எழுத பிடிக்கும், அல்லது வந்து எப்படிலாம் எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கிட்ட சொல்லிக் கொடுக்க பிடிக்கும், உங்ககிட்ட எதனா ஸ்கில் செட் இருக்குது அதை மற்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணால் அது மூலியமாகவும் நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக் எழுதுறேன்னா அது 200-300 பேஜ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு நல்ல இபுக்னா 30 to 50 பேஜஸ்க்குள்ளே இருக்கலாம். ஓகேவா, 30 to 50 பேஜஸ் இல்லைனாலும் ஒரு ஷார்ட் ரீடிங் அதாவது ஒரு 15 பேஜஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு புக் எழுதி அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு புக்காக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு காசு எதனா வேணுமானா கிடையாது. நீங்கள் வந்து அமேசான் பண்ணுற பல ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு உங்களோட இபுக்கை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு கதை எழுத பிடிக்கும் அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது முக்கியமான விஷயம் பிகம் அ ஃப்ரீலான்சர். அதாவது நீங்கள் வெளிநாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விழுந்து கிடப்பாங்க. ஸோ பிகாஸ் அது அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும். அதாவது நிறையவே வெப்சைட்ஸ் ஆனது இருக்குது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவர் FIVERR அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, Upwork இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு என்ன ஸ்கில் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எடிட்டிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எடிட்டிங் ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்யூம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு 11th 12th மேக்ஸ் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்டே கூட நம்ம வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுத்து ஒரு சைடு இன்கம் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். அல்லது உங்களுக்கு கண்டென்ட் எழுத பிடிக்கும்னா பர் ஹவர் இவ்வளோ ரூபாய்க்கு நான் கண்டென்ட் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணிட்டு கண்டென்ட் எழுதி தந்து அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் கூட இருக்குது, நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா $10 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். $10 எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 850 rupees கிட்ட வரும். பர் ஹவருக்கு 850 rupees கிட்ட உங்களால் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் சாதாரணமாக ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் போட்டு சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ். ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெப்சைட் எதனா இருந்தால் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா Upwork அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸிங்கான ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம்லாம் கொடுத்து இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிடுவீங்க. உங்களுடைய ஸ்கில் செட்டையோ இல்லை உங்களுடைய ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பே ஆனது உங்களுக்கு வரதான் போகுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஒரு வழியாக இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன். என்னடா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கூடவா காசு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எஸ், நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஒரு மொழி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு இவ்வளோ $, அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸான எந்தெந்த வெப்சைட்ஸில் இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா Upwork, People Per Hour, Gengo, Pro Translating and Translators Base. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு உங்கள் ரெஸ்யூம் அதாவது ஒரு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் மற்றும் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் எப்படியெல்லாம் நம்ம ஆன்லைனில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிகள். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அஸ் எ டீனேஜராக நம்ம வந்து இப்போத்துலேருந்தே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வந்து நம்ம காசு ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சருக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்கில் செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதனா உங்களுக்கு வேறு எதனா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸுமே நம்ம இந்த சேனலில் போட போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் ஐடியாஸ் எதனா இருந்ததுன்னா அதையுமே கீழே கொடுங்க. நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் வருதுன்னா எக்ஸாம் டிப்ஸ் முன்னே போட்ட மாதிரி எக்ஸாம் டிப்ஸுமே நம்ம சேனலில் போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் வித் திஸ் சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.